ராசாத்தி மூச்சு வாங்க ஓடி வந்து பூங்கொடிக்கு மண்டையில அடிபட்டு பெரிய கட்டு போட்டு ஆட்டோவுல கூட்டிட்டு போன விஷயத்த அண்ணன் மஞ்சமலை கிட்ட வதந்தியா ஏத்தி விட்டா. இது கேட்டதும் மஞ்சமலைக்கு ஆத்திரத்துல கண்ணெல்லாம் ரத்த சிவப்பாயிடுச்சு. கோவத்துல மேஜைய ஓங்கி அடிச்சுட்டு, ஏய் என்னடி சொல்ற? என் பொண்ணு மண்டையை உடைச்சு 8 தையல் போடுற அளவுக்கு அந்த மாயாண்டி குடும்பத்துக்கு எம்புட்டு தைரியம் இருந்திருக்கும். என் கைய வெட்டி என்னை ஒத்த கையாளாக்கியே அலைஞ்சது பத்தாதுன்னு இப்போ என் பொண்ணு உசுரையே எடுக்க பாக்குறானுங்களா அப்படின்னு கத்துனாரு. அதை கேட்டு பதறி போன பேச்சி, யோ இருயா, அங்க என்ன நடந்துச்சுன்னு முழுசா விசாரிக்காம இப்படி கண்டபடி எகிராத. என் மதனி மீனாட்சியை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவ அப்படிலாம் வேணும்னே பண்ணிருக்க மாட்டா, ஏதோ தெரியாம நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ராசாத்தி நடுவுல புகுந்து, ஆமா, அன்னிக்கு எப்பவும் அவ பிறந்த வீட்டு அண்ணன் குடும்பம் தான் பெருசு. அங்கே என் அண்ணன் பொண்ணு பூங்கொடி மண்டை உடைஞ்சு ரத்த வெள்ளத்துல கிடந்திருக்கா. இவ இங்க உட்கார்ந்து மதனிக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கா. அண்ணே, அந்த மீனாட்சி சும்மா ஒண்ணு அடிச்சு உடைக்கலனே. கூடுதல் வரதட்சணை வாங்கிட்டு வாடி, உங்க அப்பன் வச்சிருக்க சொத்தெல்லாம் எங்களுக்கு எழுதி வைக்க சொல்லிடின்னு சொல்லிதான் என் பொண்ணை சித்திரவதை பண்ணி இருக்கா அப்படின்னு கொளுத்தி போட்டா. கூடவே இருந்த சுடலையும், ஆமா மச்சான், ஊருக்குள்ள ஒரே பேச்சா இருக்கு. அந்த வீட்ல 2 அடுப்பு வச்சு பூங்கொடிய தனியா சமைக்க சொல்லி கொடுமைப்படுத்தி கத்தியால வெட்டி இருக்காளாம் அந்த மீனாட்சி அப்படின்னு சொன்னான். இதை கேட்டதும் மஞ்சமலை இன்னும் ஆவேசமாகி, வரதட்சணையாடா கேட்டானுங்க? என் பொண்ணு பூங்கொடியே அந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு அனுப்புனதே அந்த மாயாண்டி குடும்பத்தை நடுத்தெருவுல நிறுத்தி பழிவாங்கத்தான். ஆனா அவனுங்க என் பொண்ணு மேலேயே கையே வைப்பானுங்களா? அறிவாளை தூக்கிட்டு போய் அந்த மாயாண்டி தலையையும் அவ பொண்டாட்டி மீனாட்சி தலையையும் சீவ எனக்கு 1 நிமிஷம் ஆகாது. ஆனா இவனுக்குங்களே அப்படி சாதாரணமா வெட்டி சாச்சு ஜெயிலுக்கு போனா என் கோபம் ஆறாதுடி அப்படின்னு சொன்னாரு. பேச்சு பயந்து போய், யோ, அறிவாளை தூக்கிட்டு போய் மறுபடியும் ஏதாச்சும் அசம்பாவிதம் பண்ணிடாதையா, அப்புறம் நம்ம குடும்பமே நாசமா போயிடும் அப்படின்னு கத்தினாங்க. மஞ்சமலை கோவமா, சும்மா இருடி, இந்த முறை நான் அறிவாளை தூக்க போறதில்லை. சட்டம், அந்த சட்டத்தை வச்சே இவனுங்களை ஜெயில் கம்பியை என்ன வைக்கிறேன் பாரு. வரதட்சணை கொடுமை வழக்கு, கொலை முயற்சி வழக்கு. அந்த மீனாட்சியையும் மாயாண்டியையும் போலீஸ வச்சு கைய பிடிச்சு இழுத்துட்டு போக வைக்கல. என் பேரு மஞ்சமலை இல்லைடா. வாடா சுடலை, முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு கிளம்பினாரு. காவல் நிலையத்துல மாயாண்டியும் குற்ற உணர்ச்சியிலும் பயத்திலும் கண்ணீரோட மீனாட்சியும் நின்னுட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் மஞ்சமலை, ராசாத்தி, சுடலை, பேச்சி எல்லாரும் ஆத்திரத்தோட நின்னுட்டு இருந்தாங்க. இன்ஸ்பெக்டர் கம்பீரமா உட்கார்ந்து இருந்தாரு. அப்போ பூங்கொடி தலைக்கட்டோட ரொம்ப சோர்வா அழகரோட உள்ள நுழாஞ்சா. இன்ஸ்பெக்டர் பூங்கொடிய பார்த்து, வாங்கம்மா உட்காருங்க. உங்க அப்பா மஞ்சமலை உங்க மாமியார் மீனாட்சி மேலையும் மாமனார் மாயாண்டி மேலையும் மிகப்பெரிய புகார் கொடுத்திருக்காரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து உங்களை கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்காங்கன்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னாரு. மஞ்சமலை உணர்ச்சி வசப்பட்டு, ஆமா சார், இந்த மாயாண்டியும் அவங்க பொண்டாட்டி மீனாட்சியும் சேர்ந்து என் பொண்ணுகிட்ட கூடுதல் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்திருக்காங்க சார். பொண்ணு பணமும் நகையும் வாங்கிட்டு வரலைன்னு சொன்னதும் அந்த கொடூரக்காரி மீனாட்சி கத்தியை எடுத்து என் பொண்ணு மண்டையிலே வெட்டிட்டா சார். அந்த பொம்பளையை முதல்ல கைது பண்ணி உள்ள தள்ளுங்க சார் அப்படின்னு கத்தினாரு. இன்ஸ்பெக்டர் பூங்கொடிய பார்த்து, பூங்கொடி, உங்க அப்பா சொல்றது உண்மையா? உங்க மாமியார் உங்களை வரதட்சணை கேட்டு அடிச்சு கத்தியால வெட்டுனாங்களா? பயப்படாம உண்மைய சொல்லுங்க, இங்கே நாங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டாரு. மீனாட்சி விம்மி விம்மி அழுதபடி பூங்கொடிய பார்த்தா. மாயாண்டி தவிப்போடு நின்னாரு. அழகர் கவலையோடு பூங்கொடிய பார்த்தான். ராசாத்தி மனசுக்குள்ள, இன்னைக்கு மீனாட்சி உள்ள போறது உறுதி, 2 குடும்பமும் வெட்டிச்சாச்சுக்கும் அப்படின்னு நினைச்சு சிரிச்சுக்கிட்டா. பூங்கொடி கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு ஒரு பெருமூச்சு விட்டு உறுதியான குரல்ல, இல்ல சார், எங்க அப்பா சொல்றது எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு சொன்னா. இதை கேட்டதும் எல்லாரும் பேரதிர்ச்சியானாங்க. மஞ்சமலை தூக்கி வாரி போட்டது போல பார்த்தாரு. மஞ்சமலை அதிர்ச்சியா, பூங்கொடி என்னடி பேசுற? பயப்படாம சொல்லுடி. இந்த மாயாண்டி குடும்பத்துக்கு பயந்து பொய் சொல்லாத. இந்த போலீஸ் உனக்கு முழு பாதுகாப்பு தருவாங்க அப்படின்னு கத்தினாரு. பூங்கொடி மஞ்சமலைய பார்த்து, நான் எந்த பயத்திலையும் சொல்லலைப்பா, உண்மையத்தான் சொல்றேன். என் மாமியார் மீனாட்சி என்னை வேணும்னே அடிக்கவும் இல்லை, கத்தியால வெட்டவும் இல்லை. அது தற்செயலா நடந்த ஒரு விபத்து அப்படின்னு சொன்னா. இன்ஸ்பெக்டர், விபத்தா? தெளிவா விளக்கி சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டாரு. பூங்கொடி, சமையலறையில பாத்திரங்களை எடுக்கும் போது கோபத்துல சாமான்களை தள்ளி விடும்போது கை தவறி விழுந்துதான் எனக்கு இந்த காயம் பட்டுச்சு சார். என் மாமியார் மீனாட்சிக்கு என் மேல எந்த கோபமும் இல்லை. என்னை அவங்க வரதட்சணை கேட்டு ஒரு வார்த்தை கூட கொடுமைப்படுத்தினது இல்லை அப்படின்னு சொன்னா. ராசாத்தி பதற்றமா குறுக்கிட்டு, ஏய் பூங்கொடி, என்னடி பேத்தல் பேசுற? நேத்து ராத்திரி உன் மண்டையில ரத்தம் வந்து 8 தையல் போட்டது ஊருக்கே தெரியுமேடி. ஆட்டோவில வச்சு உன்னை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனத நான் கண்ணால பார்த்தேனே. இப்போ வந்து இந்த குடும்பத்தை காப்பாத்த இப்படி பொய் சாட்சி சொல்றியா
அப்படின்னு கேட்டா. பூங்கொடி ராசாத்தியை கூர்மையா பார்த்து, அத்தை, எனக்கு அடிபட்டது உண்மையா இருக்கலாம். ஆனா அதுக்கு காரணம் என் மாமியாரோட கெட்ட எண்ணம் இல்லை. என் குடும்பத்துல நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை தேவையில்லாம பெருசுபடுத்தி பொய்க்கதைகளை கட்டி எங்க அப்பாவை தூண்டி விட்டு இங்க வரைக்கும் கூட்டிட்டு வந்தது நீங்களாதான் இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொன்னான். இன்ஸ்பெக்டர் கோபமா மஞ்சமலையை பார்த்து, யோ மஞ்சமலை, என்னையா விளையாட்டு காட்டுறியா? பொண்ணு தெளிவா சொல்றா, அது குடும்பத்துக்குள்ள தற்செயலா நடந்த விபத்துன்னு. நீ என்னடானா வரதட்சணை கொடுமை கொலை முயற்சின்னு பொய்யா புகார் கொடுத்து போலீஸ் நேரத்தை வீணடிக்கிற. உன் குடும்ப பகையை தீர்க்க காவல் நிலையத்தை பயன்படுத்துறியா அப்படின்னு மிரட்டினாரு. மஞ்சமலை வார்த்தை வராம திகச்சு, சார், அது சார், பொண்ணு பயந்து போய் பேசுறா சார் அப்படின்னு இழுத்தாரு. இன்ஸ்பெக்டர், போதும் நிறுத்தியா? இனிமே இந்த மாதிரி ஆதாரம் இல்லாத பொய்யான புகாரோட வந்தீங்கன்னா உங்களைத்தான் பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காக உள்ள தள்ள வேண்டியிருக்கும். பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடிய பார்த்து, பூங்கொடிமா, இந்த புகாரை என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்னு கேட்டாரு. பூங்கொடி, எங்க அப்பா ஏதோ பதற்றத்துல நிலைமை புரியாம கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு சார். இந்த புகாரை நான் முழு மனசோட வாபஸ் வாங்கிக்கிறேன். மீனாட்சி அத்தை மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொன்னா. காவல் நிலையத்தில இருந்து அனைவரும் வீட்டிற்கு திரும்பி வந்தாங்க. மீனாட்சி கண்ணீர் மல்க ஓடி வந்து பூங்கொடியின் கைகளை பிடிச்சுக்கிட்டா. மீனாட்சி அழுகைய அடக்க முடியாம பூங்கொடியின் கைகளை ஏந்திக்கிட்டு, பூங்கொடி, என்னை மன்னிச்சிடு தாயி. நான் தெரியாம பண்ணின தப்புக்கு நீ நினைச்சிருந்தா என்ன ஜெயிலுக்கு அனுப்பி இருக்கலாம். என் மேல இருக்கிற கோபத்துக்கு என்ன கம்பிய என்ன வச்சிருக்கலாம். ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு என்னை உன் சொந்த அம்மா மாதிரி காப்பாத்திட்டாயே தாயி. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலடி அம்மா. இந்த பாவி செஞ்ச தப்பை பெருசுபடுத்தாம காப்பாத்தின தெய்வமடி நீ அப்படின்னு கதறினா. மாயாண்டி கண்கலங்கி, அம்மா பூங்கொடி, உனக்கு நாங்க செஞ்ச துரோகத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் உனக்கும் நடுவுல இருக்கிற பெரிய பகைக்கும் நீ இன்னைக்கு செஞ்ச காரியத்துக்கு ஈடு இணையே இல்லம்மா. உன் மனசு தங்கம் தாயி. என் பொண்டாட்டி ஜெயிலுக்கு போயிருந்தா இந்நேரம் இந்த குடும்பத்தோட மானமே போயிருக்கும். எங்களை காப்பாத்துன மகராசிம்மா நீ அப்படின்னு சொன்னாரு. அழகர் பூங்கொடியை பார்த்து நெகிழ்ச்சியா, பூங்கொடி, உங்க அப்பா அவ்வளவு கத்தியும் நீ நீதியைத்தான் பேசின. உண்மையிலேயே உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொன்னான். பூங்கொடி சற்று விலகி நின்று முகம் மாறாமல், மாமா, அத்தை, நீங்க யாரும் என்கிட்ட நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எது நியாயமோ அதைத்தான் நான் செஞ்சேன். தப்பு நடந்துச்சு, ஆனா அது வேணும்னே பண்ணின தப்பில்லைன்னு எனக்கு தெரியும். அதுக்காக இல்லாத பொய்யை சொல்லி ஒரு குடும்பத்தை பழியாக்க நான் விரும்பலை. அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி போட்டு தன் அறைக்கு செல்ல முற்பட்டப்போ வெளியே மஞ்சமலையின் கத்தல் சத்தம் கேட்டுச்சு. ஆத்திரத்துல நிலைதடுமாறிய மஞ்சமலை தன் வீட்டிற்கு வந்து பொருள்களை தூக்கி எரிஞ்சிட்டு இருந்தாரு. ராசாத்தியும் சுடலையும் எரியும் தீயில் நெய் ஊத்திட்டு இருந்தாங்க. பூங்கொடி தன் அம்மா பேச்சியோட வீட்டிற்குள் நுழைஞ்சா. மஞ்சமலை பூங்கொடியை பார்த்ததும் கத்திக்கிட்டு, வாடி வா, பெரிய தியாகி மாதிரி வந்து நிக்கிறியா? பெத்த அப்பனின் மானத்தையே ஊர் முன்னாடியும் போலீஸ் ஸ்டேஷன்லயும் அடகு வச்சுட்டு வந்துட்டியேடி அப்படின்னு கத்தினாரு. பேச்சு குறுக்கே வந்து, யோ, எதுக்குயா என் பொண்ண கண்டபடி திட்டிக்கிட்டு இருக்க? அவ செஞ்சதுல என்னையா தப்பு இருக்கு? இல்லாத பொய்யை சொல்லி மதனி மேல பழி போட அவளுக்கு மனசு வரல. நியாயத்தின் பக்கம்தானே நின்னிருக்கா. அவ செஞ்சதுனாலதானே நம்ம குடும்பம் பொய் வழக்கு போட்டதுன்னு பெரிய பழியில இருந்து தப்பிச்சது அப்படின்னு சொன்னாங்க. மஞ்சமலை பேச்சியை பார்த்து சீறி, மூடுடி வாயை. நியாயமாடி நியாயம். அந்த மாயாண்டி என் கையை வெட்டி என்னை ஒத்த கையாளாக்கி சமுதாயத்துல தலைகுனிய வச்சானே, அப்போ எங்கே போச்சுடி உன் நியாயம்? என் அப்பனை சாகடிச்சு குழியில தள்ளினானுங்களே, அப்போ எங்கே போச்சுடி உங்க நியாயம் அப்படின்னு கத்தினாரு. அப்புறம் மஞ்சமலை பாய்ந்து வந்து பூங்கொடியின் தோள்களை பிடிச்சு ஆவேசமா குலுக்கி, ஏய் பூங்கொடி, உன்னை எதுக்காகடி அந்த அழகருக்கு வாக்கப்பட்டு அனுப்புனேன்? மறந்துட்டியாடி? என் கையை வெட்டின மாயாண்டி குடும்பத்தை அந்த வீட்டுக்குள்ளேயே மருமகளா இருந்து பழிவாங்கத்தானேடி அனுப்புனேன். அந்த மாயாண்டி குடும்பத்துல இருக்கிறவனுங்க ஒவ்வொருத்தரையும் நிம்மதி இல்லாம பண்ணி அந்த குடும்பத்தையே வேரோட அழிப்பாய்னு நம்பிதானேடி உன்னை அந்த வீட்டுக்கு அனுப்புனேன் அப்படின்னு ஆத்திரத்தோட கேட்டாரு. பூங்கொடி தலையை குனிஞ்சபடி அமைதியா நின்னா. அவ கண்ணுல இருந்து ரத்த கண்ணீரா வழிஞ்சுது. மஞ்சமலை கூச்சலிட்டு, ஆனா நீ என்னடி பண்ணிருக்க? உன் மண்டைய உடைச்சு 8 தையல் போட வச்ச அந்த மீனாட்சியை, அந்த கொடூரக்காரியை ஜெயிலுக்கு அனுப்ப ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைச்சதேடி. அந்த மாயாண்டி குடும்பத்தை கூண்டோட புடிச்சு உள்ள தள்ள ஒரு வாய்ப்பு வந்ததே. அந்த வாய்ப்பை தூக்கி குப்பையில போட்டுட்டு அவங்களுக்கு ஆதரவா சாட்சி சொல்லி அவங்கள பொண்டாட்டியும் புருஷனுமா காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கியே, நீ என் பொண்ணுதானாய்வே இல்ல அந்த மாயாண்டியோட பொண்ணாவே மாறிட்டியா அப்படின்னு கேட்டாரு. ராசாத்தி எகத்தாளமா, நான் அப்பவே சொன்னேன்ல அண்ணே, இவளுக்கு அந்த அழகர் மேல ஆசை வந்துடுச்சு. புருஷன் குடும்பம் பெருசாயிடுச்சு. பெத்த அப்பன் பட்ட அவமானமும் கை போன வழியும் இவளுக்கு பஞ்சா பறந்து போச்சு. எதிரி வீட்டுக்கு வாக்கப்பட்டு போனதும் பிறந்த வீட்டை மறந்துட்டா அண்ணே அப்படின்னு ஏத்திவிட்டா. மஞ்சமலை கண்ணீரும் கோபமுமா, துரோகிடி நீ, பெற்ற அப்பனுக்கு பச்சை துரோகம் பண்ணிட்டாயேடி பூங்கொடி.
என் கையை இழந்து ஊர் முன்னாடி நான் கூனி குறுகி நின்னப்போ, அப்பா உங்க மானத்தை நான் காப்பாத்துறேன், அந்த குடும்பத்தை பழிவாங்குறேன்னு என் கை மேல அடிச்சு சபதம் போட்டுட்டு போனாயேடி. இன்னைக்கு அவனுங்க காலடியில போய் விழுந்து அவங்களை யோகியன்னு காப்பாத்திட்டு நிக்கிறாயே. உன்னை பெத்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்டி அப்படின்னு புலம்பினாரு. பேச்சு அழுது கொண்டே, யோ நிறுத்துயா, பொண்ணு உடம்பு முடியாம மண்டையில காயத்தோட நிக்கிது, பார்த்து பேசியா அப்படின்னு தடுத்தாங்க. மஞ்சமலை கையசிச்சு, நீ பேசாதடி பூங்கொடி, உனக்கு ஒரு விஷயம் நல்ல ஞாபகம் இருக்கட்டும், அந்த மாயாண்டி குடும்பம் உன்னை என்றைக்குமே ஏத்துக்காது. நீ என்னதான் தியாகி மாதிரி அவங்களை காப்பாத்தினாலும் அவனுங்க கண்ணுக்கு நீ எதிரியோட பொண்ணுதான். ஆனா நீ உன்னை பெத்த அப்பனுக்கும் உன் சொந்த ரத்தத்துக்கும் துரோகம் பண்ணிட்ட. என் எதிரியை காப்பாத்தின உன்னை நான் என் பொண்ணுன்னு சொல்லிக்கவே வெட்கப்படுறேன்டி. இனிமே என் மூஞ்சியில முழிக்காத, போடி, போய் அந்த குடும்பத்துக்கே சொம்பு தூக்கு அப்படின்னு கத்துனாரு. மஞ்சமலையோட கொடூரமான வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பூங்கொடியின் இதயத்தை ஈட்டியா தச்சுது. அவளோட நெஞ்சுக்குள்ள நியாயத்துக்கும் பிறந்த வீட்டு பாசத்துக்கும் இடையே மிகப்பெரிய போராட்டமே நடந்துச்சு. தன் தரப்பு நியாயத்தை பேச அவளோட உதடுகள் துடிச்சது, ஆனா வார்த்தைகள் வெளியே வரலை. உதடுகள் நடுங்க, தலை குனிந்தபடியே தன் அப்பாவின் ஆத்திரத்தையும் சொந்த பந்தங்களின் நிந்தனைகளையும் அமைதியா தாங்கிட்டு கண்ணீர் தாரை தாரையா கண்ணங்கள்ல வழிய மௌனமா நின்னா பூங்கொடி.